என்னை தேடி இயேசு வந்தா எந்தன் வாழ்வை மாற்றி விட்டா. சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவரிபடி கம் ஆன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை பொழுதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனையை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால துவக்குகிறோம் அப்பா. துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் தேவ பிரசன்னம் தேவ கிருபை ஒவ்வொருவர் மீதும் இறங்கி ஆசீர்வதியும். எல்லா ஸ்துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன் ஆமென். எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை கட்டலாமா? எப்படி கட்டலாம் சிங்காசனத்தை? அவங்களுக்கு கோல்டுனால, சில்வர்னால, வைடூரியத்தினால, இல்ல டைமண்ட்னால, இல்ல வேற எதுனாலயா? வேற எதனாலயாவது அவங்களுக்கு சிங்காசனத்தை கட்டலாமா? சிங்காசனத்தை கட்ட முடியுமா? ஏன்னாக்கா போன வாரம் நம்ம பிரதர் சொல்லியிருந்தாங்க என்னன்னா, அவங்களுக்கு கோல்டில் கட்டலான்னா பரலோகத்தில் வந்துட்டு எப்படின்னா ரோடே கோல்டில் இருக்கா, போகிற ரோடே கோல்டு. ஆமாம். ஹல்லேலூயா. போகிற ரோடே கோல்டா. அப்போ கோல்டில் சிங்காசனத்தை கட்டலாமா? ரோடுக்கு போட்டுருக்கிற கோல்டை எடுத்துன்னு போய் அவங்க சிங்காசனத்தை கட்டலாமா? இல்லை 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 இல்லை. இது டைமண்டு. பல ராஜாக்கள் தலைமையில் அப்படியே டைமண்டுங்க இருக்கும். டைமண்ட் எல்லாம் யார் யார் உலகத்தின் ராஜாக்கள் தலைமையில் இருக்கிற டைமண்டை போயிட்டு அத்தை எடுத்துன்னு போயிட்டு நம்ம அவங்களுக்கு சிங்காசனத்தை கட்ட முடியுமா? இல்லை இல்லை. அது கூட அவங்களுக்கு ஒத்தே வராது, அவங்களுக்கு பிடிக்காது. அதனால உங்களுக்கு எந்த மாதிரி இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு காரியம், பெருசா ஃபேமஸான காரியம், வெளியேறப்பட்ட காரியங்கள், வெளியேறப்பட்ட பொருட்களினாலே அப்பாவுக்கு ஸ்தோத்திர சிங்காசனத்தை கட்ட முடியுமா? இல்லை. ஒரே ஒண்ணுதான் நான் சொல்லிட்டேன், ஸ்தோத்திர சிங்காசனம். அவன் ஹல்லேலூயா. அந்த ஸ்தோத்திரத்தினால எந்த மாதிரி ஸ்தோத்திரம்? தூதர்கள் ஸ்தோத்திரிக்கிறாங்களே, அதை காட்டிலும் நீயும் நானும் ஸ்தோத்திரிக்கிறது தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குமா? நீங்களும் நானும் ஸ்தோத்திரிப்பு, அந்த ஸ்தோத்திரத்தின் சிங்காசனத்தின் மேலே என் தேவன் இங்க வந்து அமருவார். இப்ப நீங்க துதிக்கிறப்போ, ஸ்தோத்திரிக்கிறப்போ, ஆராதிக்கிறப்போ, எப்படி நான் ஆராதிக்கணும், எப்படி நான் ஸ்துதிக்கணும்? இங்க மட்டும் தானா? வெளியில போனா எப்படி? நீங்க ஆண்டவருக்காக என்னென்ன செய்வீர்களோ அதெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிற மாதிரியா. ஆண்டவரை நீங்க ஒவ்வொரு துதிக்கும் போது வெளியில ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அது ஒரு ஆராதனை, அது ஒரு துதி, அது ஒரு சிங்காசனத்தை ஆண்டவருக்கு உங்க பக்கத்திலே வைத்துக்கொண்டு அப்பாவை எப்போ ஆனாலும் என் பக்கத்திலே இருக்கிற ஆண்டவர் துதியுங்கள். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆராதனை. நீ என்ன பண்ணாலும் ஆண்டவருக்கு அது அப்புறமா தான். ஆனா நீ எப்போ ஆராதித்து, நீ எப்போ துதிக்கிறியோ அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கலாமா? இப்போ துதிக்கலாமா? ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று ஆமென். ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே உமக்கு நன்றி அப்பா. உங்களோட வாய்ஸ் வரட்டும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்த மாதிரி நீங்கள் துதிங்களே. யெகோவா ராஃபா, துதிங்க. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், தேவாதி தேவனே ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம், என்னை படைத்தவரே ஸ்தோத்திரம், என்னை உருவாக்கினவரே ஸ்தோத்திரம், என் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம், பரிசுத்த தேவனே ஸ்தோத்திரம். உம்மை துதிப்பதுதான் என்னோட வாஞ்சையா இருக்கு ஆண்டவரே. அப்ப ஏனென்றால் நீர் ஒருவரே துதிக்க பாத்திரரப்பா, நீர் இறங்கி வாங்கப்பா. நீர் இல்லாத ஆராதனை அது ஆராதனை இல்லப்பா. நீங்க இல்லாத ஒரு சபை அது சபையே இல்ல ஆண்டவரே. நீங்க இல்லாத ஒரு வீடு அது வீடே இல்ல ஆண்டவரே. அப்பா இந்த தேவாதி தேவன் நீங்க இருந்தால் மாத்திரமே அது குடிசையானாலும் ஆண்டவரே, அரமனையானாலும் ஆண்டவரே, அப்பா தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, அரமனையானாலும் செரமனையானாலும் ஆண்டவரே, தேவாதி தேவன் அது என்னவே இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா நீர் இல்லாத அப்பா அந்த இடம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. தெரியுமா ஆண்டவரே, உம்மை போல தெய்வத்தை நாங்கள் எங்கும் காணவில்லைப்பா. அனுபவிச்சு நிற்கிறப்பா, ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சு நிற்கிறப்பா உங்க அன்பை ಆಂಡವರೇ. ಉಂಗ ಅನ್ಬೆ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ನಾವು ಅನುಭವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ರಾಜ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಒಂದೊಂದು ದಿವಸ ನಾವು ರುಚಿ ನೋಡುತ್ತಿದ್ದಾವೆ ಕರ್ತನೆ. ಅಪ್ಪ ದೇವಾದಿ ದೇವನೇ, ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲಪ್ಪ. ಈ ಲೋಕವೆಲ್ಲ ಹುಡುಕಿ ನಾ ಬಂದೆ ರಾಜ, ಆದ್ರೆ ನಿನ್ನಂತ ದೇವರನ್ನು ನಾನು ಎಲ್ಲೂ ನೋಡಲಿಲ್ಲ ರಾಜ. ನಿನ್ನಂತ ಪ್ರೀತಿಯನ್ನು, ನಿಷ್ಕಳಂಕ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾನು
ಎಲ್ಲೂ ನೋಡಲಿಲ್ಲ ರಾಜ. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾನು ನೋಡಿ ಬಂದ ಪ್ರೀತಿಯಲ್ಲ, ನನಗೆ ಎಲ್ಲ ಅವಮಾನವೇ, ಮೋಸವೇ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಎಲ್ಲ ಪ್ರೀತಿಯು ನನಗೆ ಮೋಸ ಮಾಡುವಂಥದ್ದಾಗಿದೆ. ನಿನ್ನ ಒಂದೇ ಒಂದು ಪ್ರೀತಿ, ಆ ಕಲ್ವಾರಿ ಪ್ರೀತಿ ಮಾತ್ರವೇ ರಾಜ ನನಗೆ ನಿರಂತರವಾಗಿರುವಂಥದ್ದಾಗಿದೆ. ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನಂಥ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ಆಮೆನ್. ನಿನ್ನಂಥ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ. ಕೈಗಳ ತಟ್ಟಿ. ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. యేసయ్య యేసయ్య ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. యేసయ్య యేసయ్య ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ನಿನ್ನಂಥ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ನಿನ್ನಂಥ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ಪಾಪದ ಮರಣದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ಬದುಕಿಸಿದೆ ದೇವ. ಹೌದಪ್ಪ. ಪಾಪದ ಮರಣದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ನನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ಬದುಕಿಸಿದೆ ದೇವ. ನಿನ್ನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತ ಎಂದೆಂದು ದೇವ, ನಿನ್ನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತ ಎಂದೆಂದು ದೇವ. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾನು ಜೀವಿಸುವೆ ದೇವ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಾನು ಜೀವಿಸುವೆ ದೇವ. యేసయ్య యేసయ్య ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. యేసయ్య యేసయ్య ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ನನ್ನಯ ಜೀವಿತವೆಲ್ಲ ತಿಳಿದಿರುವೆ ನೀನು, ನನ್ನಯ ಕುರಿತು ಹಿತವಾಗಿ ಚಿಂತಿಸುವೆ ನೀನು. ನನ್ನಯ ಜೀವಿತವೆಲ್ಲ ತಿಳಿದಿರುವೆ ನೀನು, ನನ್ನಯ ಕುರಿತು ಹಿತವಾಗಿ ಚಿಂತಿಸುವೆ ನೀನು. ನಿನ್ನಯ ಕರದಿ ಹಿಡಿದು ನನ್ನ ನಡೆಸಿರುವೆ ದೇವ, ನಿನ್ನಯ ಕರದಿ ಹಿಡಿದು ನನ್ನ ನಡೆಸಿರುವೆ ದೇವ. ನನ್ನ ಸಹಾಯ ನನ್ನ ಬಂಡೆ ನೀನೇ యేసయ్య, ನನ್ನ ಸಹಾಯ ನನ್ನ ಬಂಡೆ ನೀನೇ యేసయ్య. యేసయ్య యేసయ్య ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಪ್ಪ. యేసయ్య యేసయ్య ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ದುಃಖಗಳಲ್ಲಿ ಜೊತೆಯಾಗಿರುವವನು, ರೋಗದಲ್ಲಿ ಸಂಕಟದಲ್ಲಿ ಬಲವ ಕೊಡುವವನು. ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ದುಃಖಗಳಲ್ಲಿ ಜೊತೆಯಾಗಿರುವವನು, ರೋಗದಲ್ಲಿ ಸಂಕಟದಲ್ಲಿ ಬಲವ ಕೊಡುವವನು. ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವವನು ನೀನೇ యేసయ్య, ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವವನು ನೀನೇ యేసయ్య. ಸೋಲುಗಳಲ್ಲಿ ಜಯವ ಕೊಡುವ ದೇವ ನೀನಯ್ಯ, ಸೋಲುಗಳಲ್ಲಿ ಜಯವ ಕೊಡುವ ದೇವ ನೀನಯ್ಯ. యేసయ్య యేసయ్య ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. 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 ನಿನ್ನಂಥ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ಎಸಪ್ಪ, ನಿನ್ನಂಥ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. యేసయ్య యేసయ్య ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. యేసయ్య యేసయ్య ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ಆಮೆ ಹಾಲೆಲೂಯ. ಆತನಿಲ್ಲದೆ ನೀವಿಲ್ಲ, ಆತನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲ. ಆಮೆ ಹಾಲೆಲೂಯ. ಯೇಸುವೆ ನೀನೇ, ನಿನ್ನಂತ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ ರಾಜ, ನಿನ್ನ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರು ಯಾರು ಇಲ್ಲಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮ ಹೃದಯ ಅಂತರಾಳದಿಂದ ಹಾಡಿದ್ದೀರಿ. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஆமே ஹalleluya இந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம். என்ன தெரியுமா ஆண்டவரே, ஏசப்பா என்னோட பின்னாடி வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த மலைகளை தேடி நான் ஓடி போனேன், இந்த ஊரை நான் தேடி ஓடி போனேன் ஆண்டவர். அவ்வளோ தூரம் நான் என்னோட காலில் நடந்து நான் போனேன். ஆனா ஆண்டவரே நீரோ ஆண்டவரே அப்பா, நான் தேடி வர நீங்க செய்யல, நீங்களா என்னை தேடி வந்தீங்க ஆண்டவரே. ஏசப்பா எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அவங்களா என்னை தேடி வந்தார், அவங்களா தேடி உங்களை வந்தார். ஆமே ஹalleluya. உங்களை தேடி நீங்க தேடி போனீங்களா ஏசப்பாவே? இல்ல அவங்களதான் உங்களை தேடி வந்தார். ஏத்திரமா அவ்வளோ பெரிய நல்ல தெய்வம், அவ்வளோ பெரிய நல்ல தெய்வம். ஹalleluya. இந்த நேரத்தில் என்னை தேடி இயேசு வந்தார். இயேசு வந்தது மாத்திரமல்ல, என்னோட வாழ்க்கையை மாற்றி விட்டார். ஆமே ஹalleluya. பல பேர் வருவதுண்டு போவதுண்டு. ஆமே ஹalleluya. என் ஆண்டவர் வந்து விட்டா போதும், என் வாழ்க்கையே மாறிடா, என் வாழ்க்கையே மாறிடும். ஆமே ஆமே ஆமே. பாவம் எல்லாம் போயிடும், சாபம் எல்லாம் போயிடும், ஆசீர்வாதம் என் மேல வந்துடும். ஆமே ஹalleluya. அந்த பலன் என்னை ஆட்கொள்ளும். ஆமே ஹalleluya. நான் எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தருகிற பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார். எப்போ? ஏசப்பா எனக்குள்ளே வந்த பிறகு. ஆமே ஹalleluya. ஏசப்பா எனக்குள்ளே வந்து விட்டால் போதும், எல்லாமே நடக்கும். ஆமே. என்னை தேடி இயேசு வந்தா, எந்தன் வாழ்வை மாற்றி விட்டா. ஆமே. என்னை தேடி இயேசு வந்தா, எந்தன் வாழ்வை மாற்றி விட்டா. அதனால அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தா, எந்தன் வாழ்வை மாற்றி விட்டா. சொல்லலாமா? என்னை தேடி இயேசு வந்தா. நன்றி அப்பா, எந்தன் வாழ்வை மாற்றி விட்டா. மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் ஒருமையை எனக்கு தந்தா. அது போதும்பா, அப்பா என்று அழைக்கும். அல்லேலூயா. ஒருமையை எனக்கு தந்தாமே. என்னை தேடி இயேசு வந்தா, எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். நன்றி தகப்பனே. என்னை தேடி இயேசு வந்தா. பாடலாமா? எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தா, துயாவி தந்தா, ஆவி தந்தா, துயாவி தந்தான். வல்லமை அன்பும் ஞானம் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தாமே. வல்லமை அன்பும் ஞானம் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தா. என்னை தேடி இயேசு வந்தா. சந்தோஷமா எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமாப்பா, என்னை தேடி இயேசு வந்தா. டாடி, எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானே நான் சுகமானே, சுகமானே நான் சுகமானே, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே. ஆமாப்பா, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தா, எந்தன் வாழ்வை மாற்றி விட்டாமே. என்னை தேடி இயேசு வந்தா. டாடி, எந்தன் வாழ்வை மாற்றி விட்டா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தா, எந்தன் வாழ்வை மாற்றி. சந்தோஷமாய் சொல்லலாமா? என்னை தேடி இயேசு வந்தா, எந்தன் வாழ்வை மாற்றி விட்டா. அதனால அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன். கர்த்தர் முன்னே நான் ஆடி பாடி துதித்திடுவேன்.
சந்தோஷமா நான் ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன், கர்த்தருக்குள்ளே நான் ஆடி பாடி துதித்திடுவேன். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். உன்னையும் என்னையும் தேடி வந்த தெய்வத்துக்கு, உன்னையும் என்னையும் தேடி வந்தார் அல்லவோ, ஸ்தோத்திரம். அப்பா, என் தேவாதி தேவனே, அப்பா, என்னை யாரும் காணாமல் இருந்தாங்களா ஆண்டவரே, நான் குப்பையில இருந்தப்பா ஆண்டவரே, நான் எதற்கு பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தேன் ஆண்டவரே. நீர் ஒருவர்தான் ஆண்டவரே, உங்க கண்கள் தான், உங்க அழகான கண்கள் தான் என்னை கண்டது ஆண்டவரே. உங்க அழகான கண்கள் என்னை கண்டது, என்னை தேடி வந்தது ஆண்டவரே. நன்றிப்பா, நன்றி டாடி. என்னை தேடி வந்து என் வாழ்க்கையை மாற்றினீர், நன்றி அப்பா. அதை காட்டிலும் எனக்கு மேன்மையானது எதுவுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, என் தேவாதி, ஒவ்வொரு நாளும் நான் பார்க்கும்போது, இந்த உலகத்தை பார்க்கும்போது, படைப்பை பார்க்கும்போது, ஆஹா, நான் எவ்வளவு பெரிய பாக்கியவான், நான் எவ்வளவு பெரிய பாக்கியவான். ஏன் தெரியுமா? இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனின் தேவனாய் இருக்கிறார். அதை காட்டிலும் எனக்கு பெரிதான காரியம் எதுக்கு? எனக்கு வேற என்ன வேணும்? ஆமென். ஹல்லேலூயா. இதை தானே எனக்கு வேணும். ஆமென். ஹல்லேலூயா. என்னை தேடி என் இயேசு வந்தாரே, என்னை தேடி என் இயேசு வந்தாரே என்ற ஒரு மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளையே உனக்குள்ள இருக்கணும். நீ பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிறப்போ, அப்பா, நான் ஏசப்பால ரட்சிக்கப்பட்டேன், நான் எவ்வளவு பெரிய பாக்கியவான். நீ பரிசுத்தவான் இல்ல, நீ பாக்கியவான். என் தேவன் வந்துதான் உன்னை பரிசுத்தமாக்கினா, என் தேவனோட ரத்தம் தான் உன்னை பரிசுத்தமாக்கினது. ஆமென். ஹல்லேலூயா. நீயே பரிசுத்தமாகல, என் தேவன் உன்னை வந்து தேடி வந்து உன்னை பரிசுத்தமாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல தேவ பிள்ளையே, ஒரு பண்டிகை வரும், அது கிறிஸ்மஸ். அந்த கிறிஸ்மஸ் வந்துட்டு உலகமெல்லாம் கொண்டாடுகிற ஒரே ஒரு பண்டிகை எது என்றால் அது கிறிஸ்மஸ் தான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவோ உலகமெல்லாம் கொண்டாடுற ஒரு பண்டிகை ஆனால் கிறிஸ்மஸ் மட்டும்தான். எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டே இருப்பார்கள். ஆனா என்ன ஒன்று, சில இடங்களில் இயேசு இல்லாமலேயே கிறிஸ்மஸ் கொண்டாடுவார்கள். சில இடங்களில் இயேசு இல்லாமலே கிறிஸ்மஸ் கொண்டாடுவார்கள். சில இடங்களில் இயேசு இருந்தாலும் இருக்கிறது மறந்துட்டு கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டு வருவார்கள். சில பேருக்கு ஏசப்பாக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது, அவங்க கூட கிறிஸ்மஸை கொண்டாடுவார்கள். எப்படி தெரியுமா? நல்லா குடிச்சுக்கினு, நல்லா சாப்பிட்டுக்கினு, நல்லா இது பண்ணிக்கினு, அவங்க சுயத்தினால என்ன பண்றாங்க? அவங்க எல்லாமே கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். எப்படிப்பட்ட கிறிஸ்மஸ்! ஒரு சபையில, ஒவ்வொரு சர்ச்சில் ஏசி இருக்கோ, இயேசு இருக்க மாட்டாங்க. என்ன இருக்கோ? ஏசி இருக்கோ, ஏசப்பா இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்மஸ் கூட இருக்கு. இன்னும் சில பேர் வந்துட்டு, சில பக்திவான்கள் என்னன்னா, கிறிஸ்மஸ் வந்தப்போ மட்டும்தான் ஏழைகளோட ஞாபகம் வரும். கிறிஸ்மஸ் வந்தப்போ மட்டும்தான் ஏழைகளை பத்தி ஞாபகம் வரும். அது எல்லாருக்கும் கொடுத்து, பிரைசஸ் கொடுத்து, கிஃப்டை கொடுத்து, போட்டோங்க அடிச்சு எல்லாம் சோசியல் மீடியால போட்டுட்டா வெரி குட், சூப்பர் கிறிஸ்மஸ் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்மஸ் அப்படிப்பட்ட கிறிஸ்மஸ் இல்லை. என் ஆண்டவருக்கு பிடிக்கணும். என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஏழைங்களை பார்க்குறப்ப எல்லாம் எனக்கு மனம் அப்படியே குதிக்கணும். ஏழைங்களை பார்க்கும்போது, கஷ்டத்தோடு இருக்கிறவங்களை பார்க்கும்போது, நஷ்டத்தோடு இருக்கிறவங்களை பார்க்கும்போது, கண்ணீரோடு இருக்கிறவங்க பார்க்கும்போது, என் அப்பா எப்படி, என்னோட அப்பாவோட இருதயம் எப்படி துடிக்குமோ அதே மாதிரி எனக்கு துடிக்கணும். ஏன் தெரியுமா? இப்ப பாடணும் இல்லையா, மகனானே நான் மகளானேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பாவோட மகள்ன்ற யார்? ஆமென். ஹல்லேலூயா. அவங்களோட இதய துடிப்பை புரிந்திருக்கிறவன் மட்டும்தான், அந்த இதய துடிப்பை புரிந்திருக்கிறவன் மட்டும்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் நாம கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் அந்த பரலோக சிங்காசனத்தை விட்டு உனக்காக எனக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்றுதான் கிறிஸ்மஸ். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால இந்த கிறிஸ்மஸ் நாளில, இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல இயேசு பிறந்தாரு எந்த உள்ளத்துல. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு பிறந்தார், மறுபடி பிறந்தார். எங்கே பிறந்தார்? என் உள்ளத்துல பிறந்தார், உங்க உள்ளத்துல பிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு பிறந்தாரே எந்த உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோ. தெரியுமா? ஆமென். இயேசு பிறந்தாரே எந்த உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே
மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட இரட்சகர் பிறந்தாரே, ஓ சாபங்கள் நீக்கிட நித்தியர் பிறந்தாரே. Hallelujah, hallelujah. Everybody come on. Hallelujah, hallelujah. தூதர்கள் பாடிட, சாஸ்திரிகள் தொழுதிட, மெய்ப்பர்கள் வணங்கிட, அற்புதம் நடந்திட, நீதியின் சூரியனா இயேசு பிறந்தாரே. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஹalleluya, ஹalleluya. ஹாப்பி பர்த்டே இயேசப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. கட்டுகள் அவிழ்ந்திட, விடுதலை தந்திட, வியாதிகள் நீங்கிட, அதிசயம் நடந்திட, நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. Hallelujah, hallelujah. Everybody come on. Hallelujah, hallelujah. தேவாதி தேவனுக்கு hallelujah, hallelujah. என் மெசியாவுக்கு hallelujah, hallelujah. நன்றி அப்பா. Hallelujah, 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 hallelujah. இயேசு பிறந்தாரே எந்த உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். ஆமென். இயேசு இயேசு பிறந்தாரே எந்த உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். எதுக்கு பிறந்தார்? பாவங்கள் போக்கிட இரட்சகர் பிறந்தாரே, ஓ சாபங்கள் நீக்கிட நித்தியர் பிறந்தாரே. Come on. Hallelujah, hallelujah. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? Hallelujah, hallelujah. சந்தோஷமா hallelujah. தேவனை பார்த்து hallelujah, hallelujah, hallelujah. Happy birthday இயேசப்பா சொல்லுங்க. Happy birthday இயேசப்பா. ஆமென். ஹalleluya, ஆமென். என் அப்பாவுக்கு பர்த்டே. ஆமென். ஹalleluya. எனக்காக பிறந்தார். ஆமென். ஹalleluya. பல நீதிமான்கள் ஆமென். ஹalleluya. அக்கினியில நடக்கிற போதுமே அக்கினியில போட்டுடுவாங்க. இப்போ அக்கினியில போடுறாங்கன்ற பயமே இல்லாமல என்னை காப்பாற்ற ஒருவர் உண்டு, என்னை காப்பாற்ற ஒருவர் உண்டு என்ற ஒரு பெரிய விசுவாசத்தில் வாழ்ந்த நீதிமான்கள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க கூட அவ்வளவுதான், உன் மாதிரி என் மாதிரி மனுஷங்க தான். ஆனா அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், என்னை அக்கினியில போட்டாலும் பரவாயில்ல, என்னை தண்ணீரில் போட்டாலும் பரவாயில்ல, சிங்கத்தின் கவியில போட்டாலும் பரவாயில்ல, என்னை தப்புவிக்க ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னை தப்புவிக்க ஒருவர் இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். நான் கஷ்டப்பட என் தேவன் விடமாட்டார். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போது என் கைவிடாத தேவன் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் மரண பள்ளத்தாக்கில் நடக்கலாம், ஆனால் என்னை கைவிடாத தேவன் என் கூட வருவார். ஆமென். நான் என்னை சாக விட மாட்டார். என்னோட அக்கினி வந்துட்டு என்னை ஒரு முடியும் என்ன ஒண்ணுமே சேதப்படுத்த முடியாது. தெரியுமா? அவர் தானியேலின் தேவன், ஷாத்ராக் மேஷக் அபேத்நேகோவின் தேவனின் தேவன். ஆமென். ஹல்லேலூயா.
அக்கினியில் நடந்து வந்தோம் ஹல்லேலூயா. ஆனா சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. ஏன் தெரியுமா? உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜன் நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜன் நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஹல்லேலூயா. செங்கடலை நீர் பிளந்தி, செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. செங்கடலை நீர் பிளந்தி, செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டி. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டி. எங்கள் தேவனை, எங்கள் ராஜனை, நாங்கள் போற்றிடு எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவனை, எங்கள் ராஜனை, நாங்கள் போற்றிடு எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்த ஹல்லேலூயா. சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆமென். ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரில் நடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகலப்பா. பலவித சோதனையா ஆமென் புடமிடப்பட்டோமையா. பொன்னாக மாற்றி விட்டி, புது இருதயம் தந்து விட்டி. பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா. பொன்னாக மாற்றி விட்டி, புது இருதயம் தந்து விட்டி. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டி. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டி. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டி. எங்கள் தலையை எண்ணெயினா எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் தலைமையில கை வச்சு, தலைமையில கை வச்சு. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டி. பாடுங்க ஆமே ஹல்லேலூயா. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டி. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜன் நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜன் நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் ஆமென் மகிமைதனை காண்போம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் வாயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஜீவன் இருக்கும் வரை
உயர்த்திடுவோம். சொல்லுங்க சொல்லுங்க. என் ஜீவன் இருக்கும் வரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். என் ஜீவன் இருக்கும் வரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். அப்பா என் ஜீவன் இருக்கும் வரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். கரங்களை தட்டி ஜோர ஜோர கரங்களை தட்டி ஜோர கரங்களை தட்டி தீரா மாந்தாரா லாக்கா மாந்தாரா லாரி தீரி ரீரி ராக்கா ராமாந்தாரா லாரியான் பாரா லாக்கா மாந்தாரா லின். என் ஜீவன் இருக்கும் வரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். என் ஆயுள் இருக்கும் வரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். என் ஜீவனானவருடைய நாமத்தை உயர்த்திடுவேன். இந்த 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 உலகத்தில் நான் வாழ்கிற நாட்கள் எல்லாம், இந்த உலகத்தில் நான் வாழ்கிற நாட்கள் எல்லாம் என் ஏசப்பாவின் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். என் ஏசப்பா எங்கேயும் வெக்கப்பட்டு போக நான் விட மாட்டேன். என் வாழ்க்கை மூலமா என் ஏசப்பா எங்கேயும் வெக்கப்பட்டு போக நான் விடவே மாட்டேன். எங்கேயும் என் வாழ்க்கை மூலமா என் ஏசப்பா வெக்கப்பட்டு போயிடக்கூடாது. தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, உன்னோட வாழ்க்கை மூலமா ஏசப்பா வெக்கப்பட்டு போயிடக்கூடாது. என்னோட வாழ்க்கை மூலமா ஏசப்பா வெக்கப்பட்டு போயிடக்கூடாது. நீ சொல்லு, என் ஆயுள் முடியும் வரை என் ஏசப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்துவேன். என் ஏசப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அவருக்காக ஓடிடுவேன். அவர் சித்தத்தை செய்திடுவேன். ஏன் தெரியுமா? நான் வாழ்ந்த நாட்கள் எனக்கு தெரியும். என் பழைய வாழ்க்கை எனக்கு தெரியும். நான் எப்படி இருந்தேன்ட்டு எனக்கு தெரியும். அப்பிரயோஜனமானவன், யாருக்கு பிரயோஜனம் இல்லாதவன், எல்லாரும் பார்த்து என்னை கேலி செய்தவர்கள், அவமானம் செய்தவர்கள், இவனுக்கு பேச்சே வராது என்று சொன்னவர்கள் எனக்கு திக்கவாய். எனக்கு திக்குவாய் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வார்த்தை பேசுவதற்கு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 to 8 மினிட்ஸ் வேணும் ஒரு வார்த்தை பேசுவதற்கு. அந்த திக்கவாய் எல்லாம் எடுத்து போட்டு என் ஆண்டவரை துதிக்கிற நாவாய் மாற்றி விட்டார். என் ஆண்டவரை துதிக்கிற நாவாய் மாற்றி விட்டார். அதனால என்னோட வாயில் நாவெல்லாம், என் உதடுகள் எல்லாம் என் ஏசப்பாவை எப்போ பார்த்தாலும் துதித்து கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும் நான் திக்கவாய் என்று. நான் திக்கவாய்க்காரன் எனக்கு தெரியும். நான் தரித்திரன் எனக்கு தெரியும். நான் பாவி எனக்கு தெரியும். ஆனாலும் என் தேவன் அந்த சிங்காசனத்தையும் கூட கணக்கில் வைக்காமல் என்னை ரட்சிக்க, என்னை பரிசுத்தமாக்க, உன்னை பரிசுத்தமாக்க அந்த வானத்தில் பரலோகத்தை விட்டு கீழே வந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். சகோதரா சகோதரியாத்தை மறந்து போவாத. உன் வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள். தேவைகளை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறாயா? தேவைகளை சைட்ல வை. உன்னோட நன்மைகளை நினைத்து பார். உனக்கு தேவைகள் எல்லாம் மறந்து போயிடும். உன் தேவைகள் எல்லாம் மறந்து போயிடும். உனக்கு என் தேவன் செய்த நன்மைகளை முன்னாடி வை. முன்னாடி வைத்து பார். முன்னாடி வைத்து பார். அப்போ தெரியும் உனக்கு. ஆமே ஹல்லேலூயா. அப்போ தெரியும் உனக்கு. ஆமே ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, குப்பையில் இருந்த என்ன கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்கிற தேவனே, அப்பா எவ்வளவோ நன்மைகள் ஆண்டவரே. புத்தகம் எழுத போனா ஒரு புத்தகமும் பத்தாது, 10 புத்தகமும் போத்தாது ஆண்டவரே. 1000 புத்தகங்களும் பத்தாது ஆண்டவரே. என் வாழ்க்கையில அவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. என் குடும்பத்தில் அவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னை அவ்வளவோ ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நான் இன்றைக்கு எந்த பார்லும் இல்லாம உங்க சமூகத்தில் இருக்க கிருபை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் எந்த வெபிச்சாரத்தின் வீட்டில் இருக்காமல் ஆண்டவரே, பரிசுத்தமான உன்னோட வீட்டில் இருக்க எனக்கு கிருபை செய்தீர் ஆண்டவரே. அதை காட்டிலும் நன்மை எனக்கு ஏதப்பா. தகப்பனே, என்னை பரிசுத்தமாக்கி உம்மை துதித்துக் கொண்டு உம்மை ஆராதிக்க கிருபை தந்தீர் ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்ததால ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்ததால ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், என் ஆண்டவரை போற்றுவேன்.
சொல்லுங்களே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், என் ஆண்டவரை போற்றுவேன். நான் என் ஆண்டவரை போற்றுவேன். அப்பா, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நான் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் ஜீசஸ் நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். தேவ பிள்ளையே, என் தேவ பிள்ளையே, நான் ஒன்று சொல்றேன். என்ன தெரியுமா? அந்த டெங்கு காய்ச்சல் வர்றப்போ பல பல டாக்டர்ஸ்கள் சொல்லிட்டாங்க, டவுட் கேஸ் தான். எனக்கு 10,000 ஆயிட்டுச்சியா, 10,000 ஆயிட்டுச்சு. இவங்களுக்கு அந்த பிளட் ஏற்றலாம், ஏறினா பரவாயில்ல, இல்லைன்னா சொல்ல முடியாது என்று சொல்லிட்டாங்களா. நான் போயிட்டு எனக்கு அப்போ எல்லாம் ஞாபகமே இல்லை. ஒரு மாதிரி ஆயிட்டு ஏதோ இதெல்லாம் ஆயிட்டுச்சு. ஒரு நாள் ஆன பிறகு நான் கேட்ட ஆண்டவருக்கு, இவ்வளவுதானே ஆண்டவரே? இல்லை, உன்னை கொண்டு செய்கிற காரியம் இன்னும் அநேகம் உண்டு, நீ பயப்படாதே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. என்னை வாழ வைத்தீரையா. அதனாலதான் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். எனக்கு ஜீவன் தந்தவரே, ஜீவன் தந்தீருமை ஆராதிக்க, வாழ வைத்தீருமை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீருமை ஆராதிக்க, உமை எந்நாளும் ஆராதிக்க, உமை எந்நாளும் ஆராதிக்க. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், கனத்திற்கு நீரே கனத்திற்கு பாத்திர, மகிமை நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமான கனத்திற்கு நீரே கனத்திற்கு பாத்திர, மகிமை நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதி. கிருபை தந்தீருமை ஆராதிக்க, பலனை தந்தி உம்மை ஆராதிக்க, அவன் ஊழியம் தந்தீருமை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிக்க. ஓ ஜீசஸ்
ஆராதிக்க ஊழியம் தந்தி உம்மை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிக்க ஜீசஸ் உம்மை ஏசப்பாவை பார்த்து ஆராதனை சொல்லலாமா? கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை உமக்கு மாத்திரமே ஆராதனை தெய்வமே ஆராதனை ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்திற்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பே நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்திற்கு பாத்திர நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பே ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்து உம்மை ஆராதிக்க தேர்ந்து கொண்டே உம்மை ஆராதிக்கப்பா உம்மை என்னாலும் ஆராதிக்க ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க உம்மை என்னாலும் ஆராதிக்க ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை ஆராதித்துக் கொண்டே இருப்பேனப்பா. ஆண்டவர் தாவீது சொன்னா இந்த உலகத்தில் இருக்கிற 1000 நாட்களை காட்டிலும் உங்க இடத்துல இருக்கிற ஒரே ஒரு நாள் போதும் ஆண்டவரே, ஒரே ஒரு நாள் போதும் என்று. ஆண்டவரே உங்க சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் போதும்பா, இந்த உலகத்தை நான் ஜெயித்திடுவேன். நீர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி. அந்த அபிஷேகம் ஒவ்வொரு ஆட்களுக்குள்ளே போகும்போது அந்த அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும் இல்லை ஆண்டவரே. உங்க அபிஷேகம் நீர் கொடுத்த அபிஷேகம் அது ஒவ்வொருத்தரையும் தொடுவதாக ஆண்டவரே. இப்பொழுது இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் அபிஷேகம் செய்வீராக ஆண்டவரே. எண்ணெயினால் அபிஷேகம் செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தர் தலைமையிலே ஆண்டவரே எண்ணெயின் அபிஷேகம் பொழிவதாக இயேசுவின் நாமத்தினால. அபிஷேகம் ஒவ்வொருத்தர் மேலும் அபிஷேகம் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால இறங்குவதாகப்பா. அந்த அபிஷேகம் ஆண்டவரே அப்பா, அதே மாதிரி உம்மை துதிக்க வைக்கிற அபிஷேகம், உம்மை பாடுகிற அபிஷேகம், உம்மை பத்தி சொல்லுகிற அபிஷேகம், ஜபத்தின் அபிஷேகம். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு ஜீவன் தந்தவரே, என்னை வாழ வைத்தவரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே, தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. கண்ணீரை துடைத்து அப்பா துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அன்னாளின் கண்ணீரை கண்டவர் இன்றைக்கும் ஆண்டவரே நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதே அற்புதத்தை நீர் செய்ய முடியும், இன்றைக்கும் செய்ய முடியும். அன்னாளின் தேவன் நீர் அல்லவா டாடி, எங்களுடைய தெய்வமும் நீங்க தானப்பா. அன்னாளே கண்ணீரை கண்டவரே, இந்த பிள்ளைங்களோட கண்ணீரை காண்கிற தேவன் அல்லவாப்பா. ஸ்தோத்திரம். தேங்க்யூ பரிசுத்தாவியானவரே. ஸ்தோத்திரம். நீர் எங்களோட ஆராதனை ஏற்றுக்கொண்டீர், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தந்து விட்டீர். நன்றி. அதனால எல்லாரும் கரங்களை தட்டி, ஏசப்பாக்க கரங்களை தட்டி ஜோரா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா சொல்ல இன்னும் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீதி இருக்கிற காரியத்தையும் தேவன் தானே பொறுப்பெடுத்துக் கொண்டு நடத்துவாராக. ஆமென் ஹல்லேலூயா.